نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم. அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய கருணை கிருபை. அல்லாஹ் நம் உயிருக்கு உயிரான நம் உயிருக்கும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய அவர்களுடைய மீலாதை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பெரிய கிருபை. நாம் எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வந்திருக்கிறோமோ அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு நான் மைக் கொடுக்குறேன், நீங்க வந்து பேசலாம். என்னை விட நல்ல சத்தமா நல்ல சூப்பரா அழகா பேசுவீங்க. அந்த பொண்ணு நல்லா பேசுது, माशा अल्लाह, बहुत खूब बात करते हैं। औरतों पूरा लड़कियों पूरा मिलके तो कुछ देर इंशाअल्लाह हम हुजूर की मोहब्बत की उनकी तारीफ उनकी सीरत इंशाअल्लाह हम सुनेंगे। तब तक तुम्हें मुझे जरा वक्त देना है, उसके बाद तुम्हारे पास माइक दे सकते हैं, तुम्हें बात कर सकते हैं इंशाअल्लाह। वो பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்குமான நபி. எப்படி நமக்கு நம்முடைய வாப்பா நம்முடைய மாபா நம்முடைய வாப்பா உம்மா நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்களோ, சின்ன பசங்க தான் நிறைய கேட்கணும், உங்களுக்கு தான் இப்ப நான் பேசுறேன். எப்படி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்களோ, எப்படி நம்முடைய ரிலேஷன்ஸ் நம்முடைய ரிஷ்டேதார் நம்ம மேல ரொம்ப முஹப்பத்தா இருக்கிறாங்களோ, எல்லாத்தையும் விட நம் மீது அதிகமான முஹப்பத் ஒரு பியார் ஒரு அன்பு வைத்திருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜஷ்னே ஈத் மீலாத் क्यों हम मनाते, ஏன் நாம கொண்டாடணும்? அவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அரபுலகம்? उनकी आमद की पहले इस दुनिया और दुनियादारों की हालत कैसा था? எப்படி இருந்தாங்க? ரொம்ப மோசமா இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை போடக்கூடியவர்களா இருந்தாங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா 30 years 40 years 30 साल तक लड़ाई करते, சண்டை போட்டுப்பாங்க. 2 குதிரை ரேஸ் வைக்கிறாங்க, 2 குதிரையும் ரேஸ்ல ஓடுது. ஒரு குதிரை இன்னொரு குதிரையை பீட் பண்ணி ஃபாஸ்டா ஓடி வின் பண்ணிருச்சு. இப்ப இந்த 2 குதிரைக்கு சொந்தக்காரர் இருக்காங்க தெரியுமா? அந்த 2 குதிரைக்கு சொந்தக்காரர்களும் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க, சண்டை. உன் குதிரை எப்படி முன்னாடி போச்சு, என் குதிரையை பின்னாடி வச்சு, இப்படி 40 வருஷம் சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திற்கு சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களை சகோதரர்களாக மாற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை மதிப்பதற்கு ஆளே கிடையாது, அவ்வளவு மோசமா பெண்கள் மதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை நாம் அதிகமா நேசிக்கிறோம்.
ஒருத்தருக்கு ஒரு ஆண் இருக்கு, 2 பொம்பளை பிள்ளைன்னா அந்த பெண் பிள்ளைகள் மீது அதிகமான முஹப்பத் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் எப்படிப்பட்ட மோசமான நிலை இருந்துச்சு? எவ்வளவு மோசமான நிலை! பொம்பளை பிள்ளைங்களை இந்த மாதிரி வயசுல, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க நிக்கிறீங்க பாருங்க, இந்த மாதிரி வயசு வருவதற்கு முன்னால் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைச்சிருவாங்க அரபுகள். உயிரோடு புதைக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் வருகிறார். அவருடைய பெயர் திஹியத்துல் கலபி. எல்லாம் ரொம்ப கவனமா, அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனமா கேளுங்க. திஹியத்துல் கலபின்னு ஒரு மனிதர் வருகிறார். முஸ்லிம் ஆயிட்டார். நபியினுடைய கைப்பிடித்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எனக்கு ரப் இல்லை அப்படின்னு நான் உறுதி கூறுகிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறைவனின் தூதர் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் ஆயிட்டார். இருந்தாலும் அவர் ரசூல் ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலூரார். ஏன் அலூறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், मैंने बहुत बड़ा गुनाह किया, मैं इस्लाम में दाखिल हो गया, लेकिन अल्लाह उस गुनाह को माफ करेगा या नहीं मुझे मालूम नहीं. இஸ்லாத்துல வந்துட்டேனா, நல்லவனா மாறிட்டேன், ஆனால் அல்லாஹ் என்னுடைய அந்த ஒரு பாவத்தை மன்னிப்பானான்னு தெரியலையே. அப்படி என்னப்பா நீ தப்பு செஞ்சுட்ட? என்ன தப்பு செஞ்சிட்டீங்க நீங்க? எல்லா பாவத்தையும் நீங்கள் முஸ்லிம் ஆன பிறகு அல்லாஹ் மன்னிச்சிருவான். பெருமானார் சொல்கிறார்கள், திஹியத்துல் கலபி என்ற அந்த சஹாபிய ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு பாவம் அல்லாஹ் மன்னிப்பானான்னு தெரியல. அப்படி என்னப்பா பாவம் செஞ்சீங்க சொல்லுங்க, அழுவாம சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் வருவதற்கு முன்னால், நான் முஸ்லிம் ஆவதற்கு முன்னால், தங்களுடைய புனிதமான கையை பிடித்து நான் நல்லவனாக மாறுவதற்கு முன்னால் என்னிடம்தான் பொம்பளை பிள்ளைங்களை கொடுப்பாங்க. அந்த பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு மத்தியில ஒரு பழக்கம் என்னன்னா, ஆம்பளை பிள்ளைங்கன்னா நல்லது, பொம்பளை பிள்ளைங்களா அதுங்களுக்கு செலவு பண்ணணும், அதனால் ஏழ்மை வந்துடும், நாம கரீபா ஆயிடுவோம். बच्चे पैदा हुए तो वो बदबख्ती की अलामत है, हम गरीब हो जाएंगे बोलकर उनका रिवाज है. அதனால என்ன செய்வாங்க, எல்லாம் தன்னுடைய பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா கொண்டு புதைக்கிறதுக்கு ஏன்ட்ட தான் கொடுப்பாங்க. நான் அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு போய் பாலைவனத்துல மண்ணு தோண்டி அந்த பிள்ளைகளை உள்ள வைத்து நான் உயிரோடு புதைத்து விடுவேன். அந்த பிள்ளைகள் கத்தும், மாமா என்ன விட்டுருங்க, பாப்பா என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்த பிள்ளை கத்தும். அந்த சப்தத்தை கேட்ட பிறகு கூட நான் மனசுல ஒரு இரக்கமே இல்லாம அதை நான் புதைச்சிருவேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நபியினுடைய ஃபேஸ் மாறிடுச்சு. இதுவரை அது மாதிரி இந்த கையால நான் 80 பேரை புதைச்சிட்ட யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொல்லி அழுகிறார். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் கண்ணில் வச்சு ஒத்திக்கிறோம், நைட்டு பகல் அந்த பிள்ளைகளோட போய் தூங்குறோம், கொஞ்ச நேரம் ஸ்கூல்ல இருந்து பார்க்கலன்னா பதைச்சு போயிடுறோம். அந்த பொம்பளை பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு புதைக்கிறார்கள். நபி அவர்கள் முன்னால் அந்த சஹாபி சொல்றார், என் கையால 80 சின்ன பிள்ளைங்களை நான் மண்ணில் போட்டு மூடி புதைச்சிருக்கிறேன் உயிரோட. இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டவுடன் அதுவரைக்கும் அமைதியா கேட்டிருந்த ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உன்கி ஆங்க் சே ஆசூ ஷுரூ ஹோ கய், அவங்களும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ரிப்ளை பண்ணல, பதில் சொல்லல. இப்படி ஒரு தவறா, இப்படி ஒரு பாவமா, இப்படி ஒரு கல் நெஞ்சமா? குழந்தைகள் அவர்களை பார்த்தாலே எப்படிப்பட்டவனும் கல் நெஞ்சமும் கரைஞ்சிடக்கூடிய குழந்தைகளை பற்றி இப்படி செஞ்சிட்டீங்களே நீங்க. அமைதியா ரசூலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி, நபியே நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், அவர் செய்த இந்த பாவத்தையும் அவர் முஸ்லிமானதனால், உங்களை கொண்டு அவர் ஈமான் கொண்டதனால் நான் மன்னித்து விட்டேன்.
அப்போ 80 குழந்தைகளை தன் கையால் அவர் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டான். ஏன்னா அவர் திருந்திட்டார். அப்படிப்பட்ட பெண்களை துச்சமாக மதிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், அல் பின்து பரக்கா, பெண் பிள்ளைகள் பிறந்தால் அரபுகள் நான் வருவதற்கு முன்னால் அது ஒரு மோசமான கெட்ட சகுனம் என்று நினைத்தார்கள். ஏழ்மை ஃபக்ரோ ஃபாக்கா வந்துரும் நினைச்சாங்க. இப்போ நான் சொல்றேன், எந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகிறது. ஹுஸூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பெண் பிள்ளைகளை தக்வாவோடு அவர்களுக்கு தீனை சொல்லி மார்க்கத்தை சொல்லி அவர்களுடைய கற்பை பேணி நல்ல முறையில் எந்த பேரண்ட்ஸ் வளர்க்கிறார்களோ அவர்கள் நேராக சொர்க்கம் சென்று விடுவார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 3 பெண் பிள்ளை இருந்தாதான் அந்த உயர்வா? 2 பெண் பிள்ளை இருந்தா அந்த பெண் பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி கொண்டு வந்தா அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? யாருக்கு 2 பெண் பிள்ளை இருந்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து பர்தா நஷீனாக அவர்களை வளர்த்து தக்வாதாரிகளாக உருவாக்கி அவர்களை வளர்த்து ஆராக்கி அந்த பெண்ணுடைய கருப்புகளை பேணுகிறார்களோ அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். சஹாபி சொல்லுவாங்க, ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் சொர்க்கமான்னு நாங்க யாரும் கேட்கல. அப்படி அகர் ஹம் பூச்சேத்தோ அதற்கும் நபி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண் பிள்ளை நீங்க உருப்படியா வளர்த்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பான். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்த நாம், இப்படிப்பட்ட ஹுசூரை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? இப்படி வெறுமனே பூக்களை எல்லாம் வைத்து அலங்கரித்து 12 நாள் மௌலித் ஓதுனா ஹுசூர் खुश होंगे नहीं. அவங்க எப்படிப்பட்ட உயர்வை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்நேரம் அந்த ஹுசூர் வரலன்னு சொன்னா எத்தனை பிள்ளைகள் மண்ணில் புதைஞ்சிருக்கும், பெண் சமுதாயமே இருந்திருக்காது. அப்ப அப்படி ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். எந்த பெண்களை துச்சமாக மதித்தார்கள், அவர்கள் சொத்துல பங்கு கிடையாது, அவர்களுடைய பேச்சு அங்க எடுபடாது, அவர்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அரபுலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாயுடைய காலடியில் தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. நீ தாய் தந்தையரை மதிக்காமல் 1000 ரக்காத் தொழுதாலும் உனக்கு நரகம் தான். நீ உன்னுடைய மாபாவுடைய கதிர் தான் இல்லாமல் எத்தனை முறை ஹஜ் உம்ரா செய்தாலும் உனக்கு நரகம் தான். ஒரு சஹாபி ரசூல் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயை ஒரு கூடையில வைத்து நான் தூக்கி கொண்டு தலையில் வச்சுக்கிட்டு இந்த உலகையெல்லாம் நான் சுத்தி வர்றேன், the entire world நான் என் தாயை தலையில வச்சுக்கிட்டு நான் சுற்றி கொண்டே வருகிறேன், நடந்து போற உலகம் ஃபுல்லா. இப்போ என் தாயுடைய ஹக்கனை அதா செய்துட்டு விட்டேனான்னு கேட்கிறாங்க. அப்படி நடந்தா தாய் என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்கல்ல, அதற்கு பராபரி ஆயிடுச்சா, ஈக்குவல் ஆயிடுச்சான்னு கேட்கிறாங்க. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார்கள். நீங்கள் அப்படி, அது இம்பாசிபிள், செய்ய முடியாது. அப்படி நீங்கள் உங்கள் தாயை தலையில் ஒரு கூடையில் வைத்து தலையில் வைத்துக் கொண்டு உலகெல்லாம் காலால் நடந்து போனாலும் உன் தாய் உன்னை வயிற்றுல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டெப்புக்கு கூட பராபரி ஆகாது, அந்த ஒரு ஸ்டெப்பு கூட ஈக்குவல் ஆகாது. என்னதான் நீங்கள் செய்தாலும் உங்கள் தாய்க்கு அது ஈக்குவல், ஈடு இணையே ஆகாதுன்னு சொன்னாங்க ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு வாழ்வளித்த மீலாதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தாய்மார்களுடைய உயர்வை இந்த உலகத்தில் ஓங்கி சொன்ன மீலாதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெண்களை ஒரு போக பொருளாக தவறான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அரபுகள். அவ்வளவு கேவலமான, வாய் திறந்து சபையிலே சொல்ல முடியாத அளவிற்கான நடைமுறைகள் அவர்கள் சர்வ சாதாரணமா இருந்துச்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பர்தா நஷீன், அவர்கள் பர்தாவில் தான் இருக்க வேண்டும். ஏன், அவர்கள் வெளியில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது, அவர்கள் பாதுகாத்து மறைத்து வைக்கப்பட வேண்டிய முத்துக்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரிஃப்கம் பில் கவாரீர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்கள் கண்ணாடிகளை போன்றவர்கள். கண்ணாடி எப்படி அலங்காரமாக்கப்படுமோ அப்படி பெண்கள் அவரவர்களுடைய வீடுகளில் அலங்காரமாக வைக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை வெளியில கொண்டு வந்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்டாக நீங்கள் ஆக்காதீர்கள். அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரத்தை ஒழித்தார்கள். எவ்வளவு மோசமா இன்னைக்கு அதன் காரணத்தினால் எவ்வளவு கேவலங்களும் அசிங்கங்களும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஜினாவின் பக்கம் நீங்கள் கரீப்ல கூட போவாதீங்க. அதை உங்களுடைய ஸஹன்ல கூட கொண்டு வராதீங்க. உங்க ஹியால்ல கூட அப்படி கொண்டு வராதீர்கள். அடுத்த பெண்ணை தவறாக பார்க்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா. அதை போல் ஒரு கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு நபர் வர்றார், ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் முஸ்லீம் ஆகுறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜி செய்யறேன், எல்லாம் செய்ய நான் ரெடி. ஆனால் ஜினாவை நான் விடமாட்டேன், விபச்சாரத்தை நான் விடமாட்டேன். இதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் முஸ்லீம் ஆயிடுறேன். ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, நான் ஏத்துக்கிறேன், நீ முஸ்லீம் ஆயிடலாம், நீ அந்த விபச்சாரத்தை செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல். விபச்சாரத்திற்கு தவறான முறையில் பெண்களோடு அணுகுவதற்கு நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கிற. இப்ப நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உன்னுடைய சகோதரியை யாராவது அப்படி மனசுல நினைச்சா நீ ஒத்துப்பியான்னு கேட்டான். உடனே அந்த மனிதர் பதறிட்டார். ஏன் சிஸ்டரை, ஏன் சகோதரியை ஒருத்த தப்பாக நடத்தினா நான் சும்மா விட்டுருவேனா? அவனை ஒரு கை பாத்திர மாட்டேன். சரி, அமைதியா இருப்பா. உன்னுடைய மகளை யாராவது அப்படி நினைச்சா நீ சும்மா விட்டுருவியா? அது எப்படி? அது என் மகளை எவனாவது அப்படி நினைத்தால் அவனை வெட்டி விடுவேன். சரி, உன் தாயை யாராவது அப்படி தவறாக நினைத்தால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இப்ப பிடிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏப்பா, உன் தாய நீ தவறுக்கு விட மாட்ட, உன்னுடைய பெண் பிள்ளையே நீ தவறுக்கு விட மாட்ட, உன் கூட பிறந்த தங்கச்சி அக்காவை நீ தவறுக்கு விட மாட்ட, என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறியே, இது என்ன நியாயம்? நீ யாரிடம் தவறாக நடக்கிறாயோ அவரு உன்னை போல ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியா தானே இருக்கும். நீ யாரிடம் தவறாக நடப்பதற்கு என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறியோ அவர் யாரோ ஒரு தகப்பனுடைய பிள்ளையா தானே இருக்கும். அப்ப அவருக்கு மட்டும் இந்த வழியை நீ தர சம்மதிக்கிற, உனக்கு வந்தா மட்டும் அந்த வழியா இருக்குன்னு சொல்றியே, எவ்வளவு பெரிய தவறு அது என்று சொன்னவுடன் அவர் அப்படியே தலையை கீழே போட்டார். நீங்க சொல்றது கரெக்டு தான். என் பிள்ளைய நான் எப்படி அந்த தவறான செயலில் சிந்தனை செய்பவனை விட மாட்டேனோ, நான் அடுத்தவன் பிள்ளைய அப்படி செய்யக்கூடாது. யார சொல்லா தப்புதான். என் சகோதரியை நான் அப்படி தவறாக நடத்துவதற்கு நான் எப்படி சம்மதிக்க மாட்டேனோ, நான் யார போய் தப்பா நடக்கிறோன்னு அவர் இன்னொருத்தருடைய சகோதரியா தானே இருப்பாங்க. நான் இனி அந்த பாவ செயலை, அந்த கேவலத்தை நான் செய்ய மாட்டேன், கையை கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு ஹிதாயத்துடைய ராஸ்தாவை நமக்கு காட்டியிருக்கிறார், நேரான ஒரு வழியை காட்டியிருக்கிறார். நாம் அதன் பக்கம் தவஜ்ஜுஹ் செலுத்துறதே இல்லை. மிக மோசமான ஒரு பழக்கம் மது பழக்கம். ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் சும்மா இப்ப இருக்கிற டாஸ்மாக் கடையில போய் திறந்தவன போய் 2 பாட்டில் வாங்கிட்டு வர்ற அந்த கேஸ்லாம் கிடையாது. அவர்கள் சஹாபாக்களாக வாழ்வதற்கு முன்னால் அரபுகளிடத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு பெரிய ட்ரம்ல தண்ணி பிடிக்கும் பாருங்க, ட்ரம், அந்த ட்ரம் ஃபுல்லா சாராயம் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ட்ரம்ல இருக்கும். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தை இறக்கணும், அதை குடிக்காதீங்க. இஸ்முன் கபீருன் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். வெளியில பார்க்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லது மாதிரி தெரியும். குடிச்சா நல்ல போதை ஏறுதே, சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு வருதே, இப்படிலாம் தோணும். ஆனால் நீ சொர்க்கத்திற்கு போக மாட்டாய். வெளியில 4 பேர் கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையிலே அசிங்கமா படுத்து கிடப்ப. அல்லாஹ் சொல்கிறான், அதிலே உனக்கு தான்ப்பா கேவலம் இருக்கு, அதில் உனக்கு மோசம் இருக்கிறது, அதில் ஏற்படக்கூடிய பாவம் ரொம்ப பெருசு.
கொஞ்சம் நல்லது இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த பாவத்தினால் உனக்கு கேவலமும் இழிவும், உன்னுடைய குடும்பம் அதனால் கெட்டு போகுது, உன் பிள்ளை உன்னை கேவலமாக பார்ப்பான். எந்த பிள்ளை எந்த மாபாவை தன்னுடைய ஹீரோவாக நினைக்க வேண்டுமோ அந்த பிள்ளை உன்னை கேவலமா பார்ப்பான். பாப்பா ஏண்டா வீட்டுக்கு வராருன்னு நினைப்பான், அவர் எதுக்கு நம்மை பெற்றாருன்னு நினைப்பான். எவ்வளவு மோசமான நிலை! இந்த கேவலத்தை நாம் குடும்பத்திற்குள்ளே அனுபவிக்கக்கூடிய நிலை வேண்டாம். ஹுஸூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை தொடாதீர்கள். ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுவை, இந்த ஹம்ரை, இந்த சாராயத்தை உங்களுக்கு ஷைத்தான் தான் தூண்டுகிறான், அதை குடிக்காதீங்கன்னு சொன்னார். சொன்ன அடுத்த வினாடி ட்ரம்மாக வீட்டில் வைத்திருந்த அத்தனை சாராய ட்ரம்களையும் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு வந்து மதீனாவுடைய தெருவிலே அதை கொட்டினார்கள். வரலாற்றிலே எழுதுவார்கள், அந்த சாராயத்தினுடைய மதுவினுடைய வாசனை மழை பெய்யும் பொழுதெல்லாம் அந்த வாசனை வரும். பல மாதங்கள் கழித்து கூட மழை பெய்தால் அந்த வாசனை வரக்கூடிய அளவிற்கு ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ், நிறைய மதுபானம் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை மாற்றி மனித புனிதர்களாக ஆக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்ட வந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அவர்களுடைய அச்சி அஹ்லாக், அவர்களுடைய ஹுஸ்னே அஹ்லாக், ஹுஸூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத கொண்டாடுறோம். என்னது? ஆமதே முஸ்தபா, பெருமானாருடைய வருகை, ஆமதே முஜ்தபா, ஹுஸூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை. எதுக்கு வந்தாங்க? நாம் அவர்களை பத்தி புகழ் மாலை படிக்கிறதுக்காக வந்தாங்க. புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக். ஹுஸூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், யாரும் யாரையும் தட்டி கேட்பதற்கான ஆள் இல்லாத அளவிற்கு ஒவ்வொருத்தரும் உங்க இஷ்டத்துக்கு வாழ்றீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எப்படி அடுத்தவர்களோடு பழகணும் தெரியல, எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் தெரியல, எப்படி ஒரு நல்ல மனிதனா வாழணும் தெரியல, அல்லாஹ்வுக்கு எப்படி ஒரு சச்சா பந்தாவாக வாழணும் தெரியல, ஹுஸூருடைய சச்சி உம்மத்தியாக எப்படி இருக்கணும் தெரியல. இது எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய உங்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு, நல்ல குணத்தை, நல்ல அஹ்லாக்கை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப நாம எந்த ஹுஸூரை கொண்டாடுறோமோ, கொண்டாடிட்டு நாம போய் நம்மளுடைய வேலையை நாம செய்யற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய இஷ்டத்திற்கு ஏற்படுத்த கூடாது. ஹுஸூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மை வாழ சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை நாம் படிக்கணும். எப்படி ஹுஸூர் சாப்பிட்டாங்க, ஹுஸூர் எப்படி பேசினார்கள், ஹுஸூர் எப்படி தூங்கினார்கள், ஹுஸூர் மனைவி மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், ஹுஸூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், படோசிகளோடு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க. சண்டை போட்டதே கிடையாது. வயா ஹப்பதா முஹம்மதன் மின் ஜார். அவர்களை பார்த்து புகழ் மாலை படிக்கும் பொழுது இப்படி படிப்பாங்க. நபி அவர்களை போல ஒரு சூப்பரான பக்கத்து வீட்டுக்காரர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை படோசி நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நபியினுடைய புகழை பாடுவார். எப்ப நம்மள அப்படி அடுத்தவர்கள் புகழ்வது? இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்களை நாம் நல்ல முறையில் நடத்த வேண்டும். ஹுஸூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் வீட்டுல நீங்க ஒரு நல்ல ஒரு டிஷ், ஒரு சால்னாவோ ஒரு ஸ்வீட்டோ நீங்க ஆக்குறீங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். சால்னா ஆக்குறீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்து அனுப்புங்கள். அவர்களுக்கும் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவிலே பங்கிருக்கிறது. அவர்களுக்கு உடம்பு சரியில்லையா போய் பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஆரம்பிக்குங்க, அவர்களுக்கு இருந்ததை ஒத்தாசை செய்து அவர்கள் அமைதியை சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கள். இது எல்லாம் ஒரு மூமினுடைய வேலை. ஏதோ நம்ம